ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன சமையல்னால் நம்மளுக்கு எல்லாருக்கும் விருப்பமான மசாலா பூரி பண்ண போகிறோம். ஸ்ட்ரீட் சைடில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் மசாலா பூரி வீட்லேயே செய்ய போகிறோம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். மசாலா குருமா பண்ணுறதுக்கு பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் பச்சை பட்டாணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வெள்ளை பட்டாணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் மாற்றிடலாம். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கேரட் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை ரொம்ப வேஸ்டேஜ் பண்ணுறதுல இந்த தண்ணி தேவைப்படும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பட்டாணி வேகத்துக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, வர மிளகா 4 எடுத்துருக்கிறேன் காரத்துக்கோசரம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா காரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கம், கல்பாசி எடுத்துருக்கிறேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஏற்றலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம், பூண்டு, இஞ்சி, அப்புறமேட்டு நான் புதினா, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இது கூட பொட்டுக்கடலை, சீரகம், அப்புறம் கல்பாசி, இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கணும். பொட்டுக்கடலை என்ன எடுத்துக்கிறேன்னா கொஞ்சம் திக்காக கிரேவி வரத்துக்கோசம் தான் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். நம்ம சில பேர் கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்க்குவாங்க. நான் அதெல்லாம் சேர்க்காத பொட்டுக்கடலை சேர்க்க இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். மூடிட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். அதுக்குள்ளே பட்டாணியை வெந்துடுச்சு பாருங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி சூப்பராக அரைச்சின்னு வந்துக்கிறேன். இதில் எந்த ஒரு திப்பியும் இருக்காது. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கலக்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஜாஸ்தி சேர்க்கல. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி வேகலைன்னா இன்னொரு விசில் வேக வச்சிடலாம். பாருங்க, பட்டாணி நல்லா வெந்துட்டுக்குது. பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துட்டுக்குது. இதுக்கப்புறம் வேக வச்சாக்கா அது பட்டாணியில் தண்ணியிலே கரைஞ்சிடும். இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த திக்கான பேஸ்ட் கிடைக்கும். எல்லா பட்டாணியும் சேர்த்து மசிச்சிடக்கூடாது. கொஞ்சம் பட்டாணி இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது அந்த பட்டாணியெல்லாம் கடையில் வைக்க பாருங்க, அதே மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. என்கிட்ட ஸ்மாஷர் இல்லாதனால நான் கிளாஸ் எடுத்து பின்னாடி இருக்கிற டம்ளரில் மசிச்சிருக்கிறேன். நான் இப்படி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா மசிச்சு. கேரட்டு, உருளைக்கிழங்கு எதுவுமே தெரில. இப்போ இது ஒரு சைடில் வச்சுக்கலாம். இந்த தண்ணி கூட நம்மளுக்கு தேவைப்படும். இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிடக்கூடாது. இது கூட பட்டாணியும் இருக்குது, மிச்சம் இவ்வளோ பட்டாணி இருக்குது. மசாலா நல்லா வதக்கி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அது கூட பட்டாணியை வேக வச்சுக்கிற பட்டாணி அதோட தண்ணியை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன், ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது எனக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கல, இதுதான் சேர்த்துருக்குது. நல்லா கொதி வந்தோடனே கொஞ்சம் திக்கான நம்மளுக்கு தெரியும் பாருங்கள். கொச்சோடனே ஓரளவுக்கு திக்காக தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. இப்போ எல்லா மசாலாவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பூரியை சுட்டுட்டு அதுக்கப்புறம் சாட் மசாலா இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பச்சை சட்னி கூட பண்ணியிருக்கிறேன். இது கூட நம்ம கேரட்டு, வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளியும் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மசாலா பூரி இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் பூரி உடச்சிக்கலாம். நம்மளுக்கு தேவை எவ்வளோ பூரி வேணுமோ நம்ம உடச்சி நல்லா சாப்பிட திருப்தியாக சூப்பராக இருக்கும். பூரியை எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். ஒன்றும் பாதியமாக தான் ஒடிக்கணும். ஃபுல்லாக ரொம்ப பொடிசாக இது உடச்சிடக்கூடாது. அப்போ தான் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது நல்லா முறைன்னு சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலா குருமா பூரி மேலே சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ திக்காக நல்லா இருக்குது. நல்லா அந்த பட்டாணி அந்த மசாலா சூப்பராக பார்க்கும் போதே அப்படியே செம்ம டெம்டிங்காக இருக்குது. இப்போ கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்த்துக்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீரகத்தூள் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் ஒரு சிட்டிகை சேர்த்துருக்குறேன். இது மின்ட் சட்னி கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இது காரத்துக்கோசரம் சேர்த்துக்க நல்லாயிருக்கும். தேவையான உப்பு சேர்த்துட்டு
நம்ம துருவி வச்சுக்கிற கேரட்டு வெங்காயம் வந்து மேலே அப்படியே தூவிடலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் மேலே. மெயின் இதுக்கு தேவை ஓம் பொடி தான் தேவை. இதுக்கு மேலே அப்படியே தூவி சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஓம் பொடியை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அது கூட வந்து கார்ன் சிப்ஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் ஓம் பொடி சேர்த்துடலாம். இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து கேரட் வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி சேர்த்தாக்கா சூப்பரான மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரியே மசாலா பொரி வீட்டிலே செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செம்ம டேஸ்டியான மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.